வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 82வது அத்தியாயம் பார்க்க போறோம். சென்ற அத்தியாயத்துல மூவேந்தர்களும் போருக்கு தான் ஆசைப்படுறாங்க, அமைதிக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். வேநீர்கால பள்ளியறையிலிருந்து மறுபடியும் குளிர்கால பள்ளியறைக்கு மாறி இருந்தால் பொற்சுவை. வேநீர்கால பள்ளியறையில இருந்த காலத்துல கூட புதிய விற்பனை அங்க வரல. அரசு பணிக்காக வெங்கல் நாட்டுக்கு போனவன பேரரசர் அங்கேயே இருக்க சொல்லிட்டார். போர் சூழல் நோக்கி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி பேரரசரும் புறப்பட்டு போயிட்டார். போருக்கான ஏற்பாடுகளுக்காக அரண்மனையோட முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே முன்னதாகவே புறப்பட்டு போயிட்டாங்க. போர் சூழல் அரண்மனையை ஆண்களோட வாசனையற்றதா மாற்றியது. கருவூல பொறுப்பாளர் வெள்ளிக்கொண்டார் மட்டுமே கோட்டையில் தங்கியிருந்தார். அரண்மனையோட நிர்வாக பொறுப்பு முழுமையும் அவரோட வசம் இருந்தது. கோட்டையின் பாதுகாப்புக்கான வீரர்களை தவிர படைக்கலனில் இருந்த எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. பேரரசரும் இளவரசரும் கோட்டைக்குள் இல்லாத காலங்களில் விழா கொண்டாட்டங்கள் எதுவுமே நடக்கிறது கிடையாது. தெய்வ வழிபாட்டு சடங்குகள் மட்டுமே வழக்கம் போல நடந்தது. அரண்மனையோட அன்றாடம் அப்படிங்கிறது ஆடம்பரம் இல்லாமலே இருந்தது. ஒரு பகல் பொழுதுல சுகமதியை அழைத்து கொண்டு அரண்மனையோட வெவ்வேறு மாளிகைகளை பார்த்துட்டு வந்தா பொற்சுவை. தனித்திருந்த அழகிய மாளிகை ஒண்ணு அப்ப அவளோட கண்ணில் பட்டது. கடல் அலைகள் இடைவிடாம சுருண்டு மேல் எழுவது போல மாளிகையோட வெளிப்புற சுதை வேலைப்பாடுகள் இருந்தது. கடல் அலையோட தழும்பல்களை காலம் முழுவதும் உணர்ந்த வல்லவள் அதை பார்த்ததும் கால்கள் தன்னியல்பில் அந்த மாளிகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அது என்ன மாளிகை அப்படின்னு உடன் இருக்கும் சுகுமதிக்கு தெரியும். அதனால அங்க போவதை தவிர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா. ஆனா அதுக்குள்ள மாளிகையோட வாசல் கிட்டக்கு போயிட்டா பொற்சுவை. இளவரசி திடீர்னு அங்க வருவா அப்படின்னு பணிப்பெண்கள் எதிர்பார்க்கல. முத்துக்கள் பதித்து விரிவடிவ தட்டுகளை எடுத்துட்டு வந்து அவளை வரவேற்க தயார் செய்யறாங்க. ஆனா அதுக்குள்ள பொற்சுவை மாளிகைக்கு உள்ளே போயிட்டா. நிலை சுவர்லையும் தரையிலையும் பளிங்கு கற்கள் பாவப்பட்டிருந்தது. ஓவியங்களும் மர வேலைப்பாடுகளும் மனித கற்பனைக்கு எட்டாத பேரழகு கொண்டு விளங்கினது. எங்கும் இசைக்கருவிகள் நிறைந்திருந்தது. வியந்து பார்த்த பொற்சுவை, இது என்ன மாளிகை அப்படின்னு கேட்டா. சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கத்தோட சுகமதி நின்றுட்டு இருக்கப்போ பக்கத்துல இருந்த தலைமை பணிப்பெண் சொல்றா, இந்த மாளிகையின் பெயர் பாண்டரங்கம் அப்படின்னு. பெயர் கேட்டதும் நீலவல்லி தான் நினைவுக்கு வந்தா. திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கில தான் நீலவல்லியோட மகிழ்ந்து கிடக்கிறான் புதிய விற்பன் அப்படின்னு பல முறை கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த மாளிகையில தான் தேவவாக்கு விலங்கோட வடக்கிழக்கும் ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறதும் அவளுக்கு தெரியும். மனதுக்குள் அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கண்கள் கலை வேலைப்பாடுகளை கண்டு சுழன்று கொண்டிருந்தது. நிமிர்ந்து மேற்கூரையை பார்க்கிறா. அங்க வானியல் காட்சிகள் வரையப்பட்டிருந்தது. காலத்தை வசப்படுத்தும் மனித முயற்சிகள் அவளுக்கு சிரிப்பையே வரவழைத்தது. பார்த்தபடியே இடதுபுறமா திரும்புறா. மேடை ஒன்றில் மகரையாழ் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி மாளிகையோட நடுவில் விளக்கு ஒன்று இருந்தது. அதோட கலை வேலைப்பாடுகள் கண்களை ஈர்த்தது. மகரையாழை நோக்கி செல்ல நினைத்தவள் விளக்கை நோக்கி போறா. பனிப்பெண் பக்கத்துல வந்து சொல்றா, மிகச்சிறந்த கலை வேலைப்பாடுகளை கொண்ட விளக்கு இது, காமன் விளக்கு அப்படின்னு சொல்வார்கள் இளவரசி அப்படின்னு சொல்றா. காதலுற்ற பெண் ஒருத்தி வலது கையை பக்கவாட்டுல சற்றே உயர்த்தி பிடித்திருக்கிறா. அவளோட உள்ளங்கையில அகல் இருக்குது. இடது கையை மார்போட அணைத்தபடி வைத்திருக்கிறா. அந்த கை ஒரு மலரை பிடிச்சிட்டு இருக்குது. அவளோட பேரழகில் மயங்கிய காதலன் அவளோட முகம் பார்த்தபடி அணுக்கமா மயங்கி நிக்கிறான். இந்த சிலையை உத்து பார்த்தபடியே நின்றால் பொற்சுவை. பனிப்பெண் சொல்றா, இந்த விளக்குல சுடர் ஏற்றி பார்க்கும்போதுதான் இதோட முழு சிறப்பும் தெரிய வரும் அப்படின்னு. சரி அப்படின்னு தலையசிக்கிறா பொற்சுவை. அரங்கோட பிற பகுதிகளில் இருந்து வரும் ஒளியை திரைச்செலியை இறக்கி மறைக்கிறாங்க. பாண்டரங்கத்துல இருள் நிறைந்தது. பனிப்பெண்கள் காமன் விளக்கில் சுடர் ஏற்றினாங்க. முன் திசையெங்கும் ஒளி பரவியது. அரங்கில் இருந்த கண்ணாடிகளும் முத்துக்களும் ஒளியை வாங்கி உமிழத் தொடங்கினது. அப்போ பனிப்பெண் சொன்னா, இந்த விளக்கோட சிறப்பு உமிழும் ஒளி இல்ல, படரும் நிழல் தான் அப்படின்னு. பொற்சுவையும் சுகமதியும் அந்த திசையை பாக்குறாங்க. ஆணும் பெண்ணுமா இருவர் நிற்கும் சிலையோட நிழல் ஒற்றை உருவமா படிந்திருந்தது. சுடர் அசையும் போதெல்லாம் நிழலும் அசைந்து கொடுத்தது. அசையும் நிழலுக்குள் புரளும் உருவங்களை பற்றி பனிப்பெண் வியந்து சொல்ல தொடங்கினார். கையை உயர்த்தி அவரோட பேச்சை நிறுத்திய பொற்சுவை, திரைச்சிலையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் அதிர்ந்த பனிப்பெண்கள் திரைச்சிலைகளை விளக்கினாங்க. பாண்டரங்கம் மீண்டும் ஒலி கொண்டது. சிலையை உத்து பார்த்துக்கிட்டே இந்த பொற்சுவை கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னா, இந்த சிலையோட சிறப்பு வலது கையில ஏந்தி பிடிச்சிருக்கிற விளக்கோ படரும் நிழலோ கிடையாது, இடது கையில் மார்போட அணைத்து பிடித்திருக்கும் அந்த மலர் தான் அப்படின்னு. சுகுமதி அப்போதான் அந்த மலரை உத்து பார்க்கிறா. இந்த சிலையை வடித்த சிற்பி யார் அப்படின்னு கேட்டா பொற்சுவை. பணிப்பெண்களுக்கு தெரியல, கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமே எனக்கு தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டரங்கத்தை விட்டு வெளியேறான். வர்ற வழியில சுகுமதி கேட்கிறா, அந்த மலரோட சிறப்பு என்ன இளவரசி அப்படின்னு. பொற்சுவை சொன்னா, அந்த காதலர்களோட முகங்களை பாத்தியா, உள்ளுக்குள்ள இருந்து பெருகும் பேரன்பால் மலர்ந்திருக்குது. விளக்கோட சுடரை ஏற்றாத போதும் அந்த முகங்கள் மலர்ந்தே இருக்குது. அப்படின்னா அந்த மகிழ்வுக்கு காரணம் விளக்கு கிடையாது, வேற ஏதோ காரணம் இருக்கணும் அப்படின்னு தோன்றியது. அப்போதுதான் அந்த மலரை உற்று கவனித்தேன். அது தனித்துவமிக்கதொரு மலர். அதோட கீழ் இதழோட அடிப்பகுதியில சின்ன சின்ன வேர்கள் இருக்கிறது போல சிற்பி வடித்துள்ளான் அப்படின்னு சொல்றான்.
மலரில் இதழ்களோட வேர் எப்படி இருக்கும்? வேரில் காய்கள் காய்க்கும், மலர்கள் மலருமா என்ன அப்படின்னு கேட்டா சுகமதி. நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. ஆனா வேரில் மலரும் தன்மை கொண்ட ஏதோ ஒரு அதிசய மலர் இருக்குது. அதை ஏந்தி பிடித்திருக்கிறதுனால தான் இந்த காதலர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. அதைத்தான் சிற்பி ரொம்ப நுட்பத்தோட வார்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில பாண்டரங்கத்தோட தலைமை பணிப்பெண் வந்து சொல்றான், தங்களோட திருமணத்துக்காக வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னர் கொடுத்த பரிசு பொருள் அது. அங்க இருக்கிற சிற்பி இதை வடித்து தந்திருக்கிறார் அப்படின்னு. அன்றைக்கு மாலையே வெள்ளிக்கொண்டருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது, இளவரசி வெங்கல் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு. போர்க்களத்துக்கு செல்ல இளவரசியே ஆசைப்படுறார் அப்படின்னு வெள்ளிக்கொண்டாருக்கு விளங்கல. இளவரசர் அரண்மனையை விட்டு அகன்று பல மாத காலம் ஆயிடுச்சு. அவரை காணும் விருப்பத்தில் இளவரசி புறப்படுறார் அப்படின்னு கூட இருந்தவங்க அவருக்கு சொன்னாங்க. உரிய ஏற்பாட்டோட இளவரசியை அனுப்பி வைக்கிறது தவிர அவருக்கு வேற வழி இல்லை. தகுந்த பாதுகாப்போடு இளவரசியை அழைச்சிட்டு போற பொறுப்பு செவியனுக்கு வழங்கப்பட்டது. அரண்மனையோட நிர்வாக பொறுப்பில் இருக்கும் செவியன் தான் வெங்கல் நாட்டுக்கு பல முறை போயிட்டு வந்த அனுபவம் கொண்டவன். அதனால வெள்ளிக்கொண்டார் அவனையே தேர்வு செய்தார். 3வது நாள் காலை தேர் புறப்பட்டது. தோழிகள் புடைசூழ, அன்னகர்கள் காவல் கொள்ள, அவங்களை கடந்து வீரர்கள் அணிவகுக்க செவியன் தலைமையில பயணம் தொடங்கினது. குதிரைகள் இலைப்பாறுதலுக்காக அங்கங்கே நிறுத்தப்பட்டது. அப்போதெல்லாம் தேர் விட்டு இறங்கி வெளியில வரும் இளவரசி சற்று தொலைவு நடந்து இயற்கையோட காட்சிகளை கண்டு மகிழ்ந்தாள். மழைக்காலம் முடிவுற்ற நேரம் இது. வயல்வெளி எங்கும் உழவு தொழில் செழிப்புற்று இருக்க வேண்டிய காலம் இது. ஆனா காட்சிக்கு அப்படி தெரியல. அந்த வழி சென்ற 2 பெண்களை அழைத்து கேட்கிறா பொற்சுவை. அவங்க சொன்னாங்க, ஊருக்கல்ல ஆண்கள் இருந்தா தானே உழவு தொழிலை செய்ய முடியும். எல்லாரையும் போர்க்களத்துக்கு அனுப்ப சொல்லி அரசு உத்தரவு. அப்புறம் எப்படி பயிர் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நடக்கிறாங்க பெண்கள். போற வழியெல்லாம் எதிர்ப்படும் ஊர்களில் தேர் நின்னுது. நீரும் வயலும் இருந்தும் பயிரை விளைவிக்க முடியாத கொடுமையை பார்த்துக்கிட்டே கடந்து போறா. கூலங்களை சேமிக்க வழி இல்லாம இருக்கிற சின்னஞ்சிறு ஊர்களில் எல்லாம் கோடை காலத்தின பத்தின கவலை இப்போதே வர தொடங்கிடுச்சு. ஏறக்குறைய எந்த ஊரும் இந்த ஆண்டு முழுமையான அறுவடையை செய்யவே இல்லை. வரப்போகும் காலம் எவ்வளவு கொடுமையா இருக்க போறது அப்படின்னு ஒவ்வொருத்தரோட கண்களையும் பார்க்கிற பொற்சுவை. 2வது நாள் பயணத்துக்கு பிறகு அவர் மனிதர்களை பார்க்கறதை தவிர்த்து விட்டார். காட்சிகள் மனதை கலங்கடிப்பவனாக இருந்தது. தொடர்ந்து பயணித்து வெங்கல் நாட்டு மாளிகைக்கு போறா. பாண்டிய நாட்டு இளவரசியோட திடீர் வரவு வெங்கல் நாட்டு அரண்மனையை திகைப்படைய செய்தது. புதிதாக கட்டப்பட்ட மாளிகை ஒன்றில் அவள் தங்க வைக்கப்படுறா. போர்க்களம் பல காத தொலைவு தள்ளி இருக்குது. செவியன் அங்க போய் மயூர்கிழாரை காண முயற்சி பண்றான். 2வது நாள் தான் செய்தி மயூர்கிழாரை எட்டியது. அவர் காலாட்படையோட வட கொடியில இருந்தார். செய்தியை அவர் முதல்ல நம்பவே இல்லை. உலகோட பேரழகை அப்படின்னு வர்ணிக்கப்படும் பாண்டிய நாட்டு இளவரசி தன்னோட அரண்மனைக்கு வந்திருக்கிறாரா அப்படின்னு வியப்பு நீங்காமல் குதிரையை விரைவுபடுத்தினார். பொற்சுவைக்கு முன்னாடி தலை தாழ்த்தி வணங்கியவர் இளவரசியோட வருகையை வர்ணித்து கூறிய வார்த்தைகளை முடிக்க ரொம்ப நேரம் ஆனது. பொற்சுவை மகிழ்ந்து அவரோட வரவேற்பை ஏற்றாள். பொற்சுவை சொன்னா, அமைச்சர் முசுகுந்தர் கிட்ட நான் வந்திருக்கிற செய்தியை சொல்லுங்க. அவர் பொருத்தமான நேரத்துல பேரரசர்கிட்டையும் இளவரசர்கிட்டையும் இந்த செய்தியை சேர்ப்பார் அப்படின்னு சொல்றா. உத்தரவு இளவரசி, அவ்வாறே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட ஆயத்தமான மயூர்கிழாரை நோக்கி சுகமதி கேட்கிறா, இளவரசியாரோட திருமணத்துக்கு காமன் விளக்க பரிசா தந்தீங்கல்ல, அந்த விளக்க செஞ்ச சிற்பி எங்க அப்படின்னு. மயூர்கிழார் உள்ளுக்குள் மகிழ்ந்தார். உடனடியாக அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையோட தலைமை சித்திரக்காரர் குழல் தத்தனை அழைத்து காராளி எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வர உத்தரவு போட்டுட்டு போர்க்களம் திரும்புறார். குழல் தத்தன் வயதில் மூத்தவர். இளவரசியை கண்டு வணங்கினார். அவர் சொன்னார், காராளியோட ஊர் மலை குன்றுகளுக்குள் இருக்குது, போய் திரும்ப 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பொற்சுவை பயண கலைப்பு நீங்க ஓய்வெடுக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு குழல் தத்தன் வந்தார். ஆனா கூட யாரும் வரல. இளவரசி கிட்ட பணிந்து சொன்னார், காராளி வர மறுத்து விட்டான் இளவரசி அப்படின்னு. யாருமே எதிர்பார்க்காத பதிலா இருந்தது. பாண்டிய நாட்டு இளவரசியோட அழைப்பை ஒரு சிற்பி மறுத்து சொல்கிறானா அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்கிறா சுகமதி. குழல் தத்தன் பேச்சு இல்லாம நிக்கிறார். ஏன் மறுத்தான் அப்படின்னு கேட்டா பொற்சுவை. குழல் தத்தன் எந்த விளக்கும் சொல்லாம நின்னார். மறுபடியும் கேட்கிறா பொற்சுவை. காரணத்தை சொல்வதை தவிர குழல் தத்தனுக்கு வேற வழி இல்லை. வாக்கு தவறியனோட சொல்லுக்கு மதிப்பளிக்க மாட்டோம் அப்படின்னு காராளி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றார். பொற்சுவைக்கு புரியல. வாக்கு தவறினது யாரு அப்படின்னு கேட்கிறா. தயக்கத்தோட அவன் சொல்றான், எங்கள் மன்னர் மயூர்கிழார் அப்படின்னு. சற்றே அதிர்ந்தார் பொற்சுவை. பரம்பின் மீது தாக்குதல் தொடுக்கவோ தொடுப்பவருக்கு உதவி செய்யவோ மாட்டோம் அப்படிங்கிறது எங்களோட முன்னோரோட வாக்கு. மயூர்கிழார் அதை மீறிட்டார். இனி இந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மறுத்து விட்டான் அப்படின்னு சொல்றார் குழல் தத்தன். காரணம் அறிந்ததும் அமைதி கொண்டால் பொற்சுவை. என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு குழல் தத்தன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பொற்சுவை சொன்னான், அவன் இங்க வரவேனா, நான் அங்க போறேன் அப்படின்னு. குழல் தத்தன் பதறி போனார். இளவரசியார் மலை குன்றுகளுக்குள் இருக்கும் அவனோட இடத்துக்கு போக வேணுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்குள் அவளோட ஆணைய அன்னகர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. பல்லக்குகள் ஏற்பாடானது. நாளை காலை புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போற பொற்சுவை. மயூர்கிழாரை கண்டு இதை தெரிவிக்க முடியல.
அவர் மூவேந்தர்களோட படைக்குள்ள எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அதனால அழைச்சிட்டு போறதை தவிர குழல் தத்தனுக்கு வேற வழி இல்லை. பல்லக்க சுமந்தபடி காரமலையோட அடிவார குன்றுகளுக்குள் நுழைஞ்சாங்க அன்னகர்கள். குழல் தத்தன் முன்னால் போயிட்டு இருந்தார். காரமலையோட அடிவாரத்துல உள் ஒடுங்கி இருக்கிற 6 ஊர்களும் வெங்கல் நாட்டுக்கு உட்பட்டவை. அதுக்கு முன்னும் பின்னுமா இருக்கிற ஊர்கள் பரம்புக்கு உட்பட்டவை. உடலெங்கும் வியர்த்து கொட்டியபடி இருந்தது. ஆனாலும் பரம்பு மக்கள் மீது இருந்த நம்பிக்கையில அவர் துணிந்து அழைச்சிட்டு போனார். எந்த ஒரு ஆபத்தும் அவங்களால நேராது அப்படிங்கிறது அவரோட எண்ணம். சரிவு பாறையில வண்ண கலவை கொண்டு ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான் காராளி. அவன் இருக்கும் இடம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அழைச்சிட்டு போனார் குழல் தத்தன். மலையேற்ற பாதையில கூட பல்லக்க குலுங்காம தூக்கிட்டு வந்தாங்க அன்னகர்கள். திரள் கொண்ட அவர்களோட தோள்களும் துடுப்பு போன்ற அகலமான பாதங்களும் அதுக்குன்னே பழக்கப்பட்டவை. சற்று தொலைவில் இருந்த காராளி கிட்ட போய் பேசினார் குழல் தத்தன். காராளி திரும்பி பார்க்கறான். பல்லக்க கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. உள்ள இருந்து பெண் ஒருத்தி இறங்கி அவனை நோக்கி வரா. வருபவர் தான் பாண்டிய நாட்டு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் விட்டு அகன்றார் குழல் தத்தன். சுகுமதி பல்லக்குக்கு பக்கத்திலே நின்னுக்கிட்டா. இளவரசிய மகிழ்ந்து வரவேற்க காராளி தயாரா இல்ல. தலையை தாழ்த்தியபடி உயிரற்ற குரல்ல வரவேற்பு சொல்லி கூறினான். தன்னோட வரவை விரும்பாத ஒருவன் முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கறது முதல் பார்வையிலே உணர்ந்தால் பொறுச்சுவை. ஆனாலும் என்ன, அவனோட கலை என்னை இங்க வர வச்சிருக்குது. வாக்கு மீறியவன் மன்னனே ஆனாலும் அவன் மாளிகைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற துணிவு பிடித்திருக்குது. அதனாலதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மனதுக்குள்ள நினைச்சபடி சொல்றா. நீ வடித்து தந்த காமன் விளக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படின்னு. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்து தந்த விளக்கை பற்றிய நினைவு வந்தது. எல்லாரையும் போல அதோட சிறப்பு தெரியாமலேயே சிறப்பித்து கூறும் இன்னொருவர் அப்படின்னு நினைச்சபடி நன்றி அப்படின்னு தலை நிமிராம சொல்றான். பொச்சுவை சொன்னா, அந்த சிலையோட அழகு சுடரில் ஒளியேற்றும் போது இணைந்து விடும் நிழல்ல இருப்பதாக சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல அப்படின்னு சொல்றான். சற்றே விழிப்புற்றான் காராளி. தாழ்த்தி இருக்கிற தலையை மெல்ல உயர்த்தி இளவரசிய பாக்குறான். உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படின்னு கேக்குறான். பொற்சுவை சொன்னா, அவளோட இடது கையில் பிடித்திருக்கிற மலர்ல தான் அந்த சிலையோட உயிர் இருக்கிறதா நினைக்கிறேன் அப்படின்னு. வியப்புற்று விரிந்தன கண்கள். காராளி சொற்கள் என்று அவளோட முகம் பார்த்தபடியே நிக்கிறான். நான் சொல்றது சரிதானா அப்படின்னு கேட்டா. கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறான். நீ விளக்கில் வடித்துள்ள சிலைகள் அவ்வளவு உயிர் போட இருக்குது. அவங்களோட முகங்களில் இருக்கும் மகிழ்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் இடது கையில ஏந்திருக்கிற மலர் தான். அவள் அதை உயிரென காத்து வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றான். காராளி சொன்னா, ஆமா, அதுதான் மலர்களிலே அதிசிறந்தது. காதலோட குறியீடா மலை மக்கள் போற்றுவது அப்படின்னு சொல்றான். பெரு வியப்போட பொற்சுவை கேட்கிறா. என்ன மலர் அது, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு. முகமலர்ந்து சொன்னான் காராளி. நிலத்துல பூக்கும் பூக்கள் எல்லாமே ஒரு முறைதான் மலருது. அதுக்கப்புறம் காய்ஞ்சு உதிர்ந்துடுது. ஆனா நீர்ப்பூக்கள் அப்படி கிடையாது. அவை மலர்கின்றன, மறுபடியும் கூம்புகின்றன, மீண்டும் மலர்கின்றன. பூக்களோட அதிசயம் நீர்ப்பூக்கள் அப்படின்னு தான் பலரும் நினைப்பாங்க. ஆனா நீர்ப்பூக்களை போல மலர்ந்து மறுபடியும் கூம்பி மீண்டும் மலரும் பூ ஒன்று நிலத்திலே இருக்குது அப்படின்னு சொல்றான். பெரு வியப்போட நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டா பொற்சுவை. ஆமா அப்படின்னு சொன்ன காராளி, அதுல வியப்புக்குற செய்தி இது கிடையாது, இதை விட சிறந்த ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றான். அவ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அது அப்படின்னு கேட்கிறா பொற்சுவை. காராளி சொன்னா, முளைக்கும் பயிர் நிலத்தை முண்டி மேல வர்றது போல வேர்ல இருந்து முளைக்கிற இந்த மலர் நிலத்தை முண்டி மேல வந்து மண்ணோட மலரும். இதோட வியப்புக்குரிய குணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் யாராவது பக்கத்துல போனா மலர்ந்த அதோட இதழ்களை மறுபடியும் கூப்பி உள்ள இழுத்துக்கும். அதோட மேல் இதழில் சிறு சிறு முற்கள் இருக்கும். பாக்குறவங்க ஏதோ முள்காய் மண்ணுக்குள்ள கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். பொற்சுவை அசையாம கேட்டுட்டு இருந்தா. காராளி பேச்சை நிறுத்தி அமைதியானார். அப்படின்னா மனிதர்கள் இதை பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்டா பொற்சுவை. அவன் சொன்னான், முடியும். பேரன்பால் ஒன்று கலந்த காதலர்கள் மண்ணில் புதைந்திருக்கும் இதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஈசல் புற்றை மெல்ல ஊதுவது போல மூச்சு காற்றால் ஊதணும். காதல் இணையர்களோட மூச்சு காற்று படப்பட கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலர் மலர்ந்து வெளிவரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். பொற்சுவையோட உடல் நடுங்கி அடங்கியது. நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறான். ஆமா அப்படின்றான் காராளி. இதோட ஆதி பெயர் நிலமுரண்டி. ஆனா காதல் மலர் அப்படின்னு சொன்னதா காட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பொற்சுவை சொல்லின்றி நின்றாள். காராளி சொன்னா, பாரியும் ஆதினியும் தங்களோட மூச்சு காற்றால் மலர வைத்த காதல் மலரை ஏந்தி நின்றார்கள் அப்படின்னு என்னோட ஆசான் ஒரு முறை சொன்னார். அந்த காட்சியை நான் கற்பனையா வரைஞ்சிருந்தேன். மயூர்கிழார் புதுமையா ஏதாவது பரிசு பொருள் செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ஓவியத்தையே விளக்காக வடிவமைத்தேன். எல்லாரும் சிலை அமைக்கப்பட்ட கோணத்தால நிழல் படர்வதை தான் கவனிச்சாங்களே தவிர கையில ஏந்தி இருக்கிற காதல் மலரை யாருமே கவனிக்கல. நீங்க மட்டுமே அந்த அதிசய மலரை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். மூர்ச்சையாவது போல தாக்குண்டு நின்றால் பொற்சுவை. நீ வடித்துள்ள சிற்பத்தில் இருக்கிறது பாரியும் ஆதினியுமா அப்படின்னு கேக்குறான். அவங்கள நினைச்சுதான் அந்த ஓவியத்தை வரைஞ்சேன். அந்த ஓவியம் கொண்டே சிற்பத்தை உருவாக்கினேன். அப்படின்னா அதுல இருக்கிறது அவங்க தானே அப்படின்னு கேட்கிறான். மிரட்சியில் இருந்து மீள முடியல. பாண்டிய பேரரசோட பாண்டரங்கத்துக்குள் இத்தனை காலமா இருக்கிறது பாரியோட சிலையா? கலங்கி நின்றால் பொற்சுவை.
காராளி சொன்னா, மனங்களை வெல்ல தெரிந்தவன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். நாடுகளையும் காலங்களையும் கடந்து கலைகளால அவன் வாழ்வான். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கழித்தும் மனமொன்றிய காதலர்கள் நிலம் முரண்டிய கண்டு மூச்சு காற்றை ஊதினால் பாரியும் ஆதினியுமே இதழ்களாய் விரிவார்கள் அப்படின்னு சொன்னான். கலங்கிய கண்களோட பேச்சின்றி நின்றாள் பொற்சுவை. காலம் கடந்து விட்டது அப்படின்னு உணர்ந்து அந்த இடம் விட்டு மெல்ல நகர்றா. எதுவும் சொல்லாம போறாரு அப்படின்னு நினைத்த காராளி பொற்சுவையை பார்த்து சொல்றான், நாங்க 6 ஊர்க்காரர்களும் வெங்கல் நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆனா வாக்கு தவறியவனுக்காக வில்லேந்த மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுத்திருக்கோம். அதனால போர்க்களம் போக போறதில்ல. தங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்க, செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றான். தள்ளி போன பொற்சுவை கண்களை துடைத்தபடி திரும்பினா. முகம் மெல்ல மலர்ந்தது. காராளியை பார்த்து சொல்றா, எனக்கு வேண்டியதை நீ தந்துட்ட அப்படின்னு. அவளோட புருவங்கள் வளைந்து கீழே இறங்குறதும் இமையோரத்து மயிர்கால்கள் அதை எவ்வி பிடிக்க முயல்வதும் யாராலும் வரைய முடியாத ஓவியம் போல இருந்தது. அந்த அழகிய விழிகளை விட்டு காராளியோட கண்கள் விலகவே இல்லை. பேச்சின்றி நின்ற காராளியை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறா பொற்சுவை. இந்த உலகத்துல வரைய முடியாத ஓவியங்கள் இருக்கிற வரைக்கும் ஓவியன் வரைஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்ணக்கலவையை கையில் ஏந்தினான் காராளி. வீரயுக நாயகன் வேல்பாரியோட 82வது அத்தியாயம் முடிவு பெற்றது. மயிலாவோட நிறைசொல் விழா பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.